ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 8ஆம் திருமொழிக்குள்ளே இன்றைய தினம் நாம் நுழைகிறோம். கடந்த பதிகத்துல கண்டம் என்னும் கடிநகர்னு கங்கை கரையில ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, சேவிக்கலாம்னு பெரியாழ்வார் பாடினார். அதை கேட்டுட்டு நாமெல்லாம் சொன்னோம், சுவாமி நீங்க பாடின 10 பாசுரம் நன்னா தான் இருக்கு, ஆனா எங்களை இங்கேருந்து கங்கை கரை வரைக்கும் போய் இமயமலை அடிவாரத்துல அந்த தேவப்பிரயாகைன்னு ஒரு புருடோத்தமன் இருக்கு, அதுதான் கண்டம் என்னும் கடிநகர், சேவிச்சுட்டு வாங்கோன்னா எந்திரத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள்லாம் அவ்வளவு தூரம் கங்கை வரைக்கும் போக முடியுமான்னோம். பெரியாழ்வார் சொன்னார், அவ்வளவு தூரம் போக முடியலையா? கங்கையில் புனிதமாய காவிரி, கங்கா நதியை விட புனிதமான காவிரி நதி இருக்கே. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அந்த காவிரி கரையில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் ரங்கநாதனை சேவிக்கலாமான்னு கேட்டார். நிச்சயமா சேவிக்கலாமேன்னோ. என்னென்ன திவ்ய தேசங்கள் இருக்கோ அத்தனைக்கும் வேறாக, ஆணி வேறாக, ஆதாரமாக, ஹெட் குவார்டர்ஸாக இருப்பவன் அரங்கன். அதனால அந்த திருவரங்கநாதனை சேவிக்க ஸ்ரீரங்க யாத்திரை வாருங்கள்னு பெரியாழ்வார் அழைத்தார். அதுதான் 4ஆம் பத்து 8ஆம் திருமொழி. நாம் அப்படியே இருந்த இடத்திலிருந்து மானசீகமாக புறப்படுகிறோம். நேரா திருவரங்கத்தை சென்று அடைகிறோம். வடதிருக்காவிரி தென் திருக்காவிரி இருபுறமும் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டுன்னு விளக்கக்கூடிய ஸ்ரீரங்கம்ங்கிற அற்புதமான க்ஷேத்திரம். வண்டினம் முரலும் சோலை, மயிலினமாலும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம். அப்படியே அம்மா மண்டபம் பக்கம் வருகிறோம். ஸ்ரீரங்கம் அந்த பெரிய தெற்கே உள்ள ராஜகோபுரம் தெரிகிறது. உள்ளே நுழைகிறோம். ரங்காரங்கா கோபுரம் தெரிகிறது. தெற்கு வாசல் வழியா நேரா உள்ளே செல்கிறோம். முதல்ல ஆச்சாரியர்களை வணங்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால எம்பெருமானார் சன்னதி என்ன, பரிவார தேவதைகளான சக்கரத்தாழ்வார் போன்றோருடைய சன்னதி என்ன, இவாளெல்லாம் சேவிச்சுக்கிறோம். ஆழ்வார்களை சேவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நேரா ஸ்ரீரங்க நாச்சியார், அவளை சேவித்து தாயாருடைய அனுமதியை பெற்றுக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சுத்தி வந்து எம்பெருமான் திருவரங்கநாதனுடைய சன்னதி சந்தன மண்டபத்தை வந்து அடைகிறோம். பார்த்தா அரங்கன் உள்ளே பள்ளி கொண்டிருக்கிறான். கருவறை, 2 புறம் திருமண தூண்கள், குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன்னு அரங்கன் பள்ளி கொண்டிருக்கிறான். இப்ப பெரியாழ்வார் நம்மளை கைப்பிடிச்சு அந்த ரங்கநாதன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்ப 10 பாசுரம் பாட போறார். 4 அடிகள் ஒவ்வொரு பாட்டிலும். முதல் 2 அடிகள்ல ஸ்ரீரங்கநாதனுடைய பெருமையை சொல்ல போறார். இவர் இந்தந்த அவதாரத்துல இன்னென்ன காரியம் எல்லாம் பண்ணவர், அவர் தான் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார். அடுத்த 2 அடிகள்ல ஸ்ரீரங்கத்தின் பெருமையை சொல்ல போறார். அங்க பார்த்தா கங்கையின் பெருமைக்குன்னு சொல்லி 2 அடிகள் அமைத்துக் கொண்டே வந்தார் அல்லவா? முந்தின பதிகத்துல ஒவ்வொரு பாட்டிலும் 2வது பாதி கங்கையின் பெருமை, இங்க காவிரியின் பெருமை, ஸ்ரீரங்கத்தின் பெருமையை பாட்டின் 2வது பாதியில வச்சுட்டு பெருமாளின் பெருமையை முதல் பாதியில வச்சு அருளி செய்ய போகிறார் பெரியாழ்வார். முதல் பாசுரம் அரங்கனை கண்ணனாக கண்டு பெரியாழ்வார் பாடுகிறார். வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா உருவே கொடுத்தானூர் தோதவத்தித் தூய்மறையோர் துறைப்படிய துளும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சுரியும் புனலரங்கம் என்பதுவே. மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா உருவே கொடுத்தானூர் தோதவத்தி தூய்மறையோர் துறைப்படிய துளும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனலரங்கம் என்பதுவே. இப்ப பாட்டின் முதல் பாதி முதல் 2 அடிகள்ல கண்ணபிரான் தான் ஸ்ரீரங்கநாதனாக எழுந்தருளி இருக்கிறாங்கிறதை பாடுகிறார். கண்ணன் என்ன பண்ணானா, மாதவத்தோன் சாந்தீபனி என்ற குருவிடம் பாடம் பயின்றான் கண்ணபிரான். அந்த சாந்தீபனி யாருன்னா மாதவத்தோன், தவம்னா தபஸ்ன்னு அர்த்தம், மாதவம்னா பெரிய தபஸ், மாதவத்தோன் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய தபஸ் பண்ணவர்னு அர்த்தம். இந்த இடத்துல வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் ஒரு கேள்வி கேட்டார். நாமும் நிறைய புராணங்கள்லாம் வாசிச்சிருக்கோம், இந்த சாந்தீபனி பெருசா தபஸ் பண்ணாருன்னு ஒண்ணு வரலாறே கிடையாது, மாதவத்தோன்னு குறிப்பிட்டிருக்காருன்னா அவர் என்ன தபஸ் பண்ணாரோ இல்லையோ, அது அப்புறம் கிருஷ்ணனுக்கு ஆச்சாரியன்ற ஸ்தானத்தை பெற்று விட்டாரே, இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும்? கிருஷ்ணனுடைய லீலைகளை ரசித்தாள் யசோதை. அவளை பார்த்து என்ன பாட்டு பாடுறோம்? என்ன தவம் செய்தனை யசோதா, நீ என்ன தவம் செஞ்சியோ கிருஷ்ணனுக்கு அம்மாங்கிற அந்த ஸ்தானத்தை பெற்று விட்டாய்
அது போல சாந்தீபனி என்ன தவம் செய்தாரோ கிருஷ்ணனுக்கு ஆச்சாரியன். இவர் பாடம் சொல்லி கொடுக்க சர்வேஸ்வரன் பகவான் உட்கார்ந்து கேட்கறான். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு அவனை சொல்றோம், அவனுக்கு ஆச்சாரியன் ஆயிட்டார். அதனால மா தவத்தோன், மானா பெரிய, தவத்தோன்னா தவம் புரிந்தவர், மா தவத்தோன் மிகப்பெரிய தபஸ்வியான சாந்தீபனி. புத்திரன் போய், அவருடைய புத்திரன், அந்த சாந்தீபனிக்கு ஒரு மகன் இருந்தானா, போய் அவன் போனான். எங்கன்னா கடல்ல நீராடுவதற்காக போனான். பிரபாச கஷேத்திரம் என்னும் இடம். அங்க சமுத்திர ஸ்நானம் பண்றேன்ட்டு போனானா. போனவன் என்ன மறி கடல்வாய் மாண்டானை. மரின்னு சொன்னா அலை வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய, அலை ஒலி எழுப்பக்கூடியன்னு அர்த்தம். மரி அலை ஒலி எழுப்பக்கூடிய, கடல்வாய் அப்படின்னா கடலிலேன்னு அர்த்தம். பிரபாச கஷேத்திரம் கடல்ல போய் மூழ்கி நீராடினவன் மாண்டானை, அங்கேயே மூழ்கி இறந்து போயிட்டான். அப்ப பாட்டின் முதல் அடி என்ன சொல்றதுன்னா, மாதவத்தோனான சாந்தீபனியின் புத்திரன் மகன் மரிகடல்வாய் பிரபாச கஷேத்திரத்துல கடல்ல நீராட போய் மாண்டானை, கடல்ல மூழ்கி மாண்டு போனான், இறந்து போனான். இப்ப அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு கிருஷ்ணன் சாந்தீபனிட்ட பாடம் பயில வருகிறான். கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுத்துங்கிற அந்த சாந்தீபனியின் மகன் இறந்ததற்கும் கிருஷ்ணன் இவர்கிட்ட பாடம் பயில வந்ததுக்கும் 12 வருஷம் ஆயிடுத்து. இப்ப கிருஷ்ணன் 64 நாள்ல ஆயக்கலைகள் 64 சாந்தீபனியிடம் கற்று தேர்ந்தார். கற்று முடித்த பின் கிருஷ்ணன் சாந்தீபனிட்ட கேட்டான், ஆச்சாரியரே சொல்லுங்கள், உங்களுக்கு குரு தட்சணை கொடுக்கணுமே, என்ன கொடுக்கணும்னா. சாந்தீபனி பார்த்தா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, நீ எனக்கு சிஷியனா இருக்கேன்னு சொல்றதே பெரிய விஷயம், ஒண்ணும் வேண்டாம்னார். ஆனா சாந்தீபனியின் மனைவி இருக்காளே, கொஞ்சம் வாங்கோன்னு கூப்பிட்டாலாம். சாந்தீபனி உள்ள போனார். இந்த 2 குழந்தைகளை பாருங்க, பலராமன் கிருஷ்ணன் உங்கள்கிட்ட வாசிச்சாலே 2 பேரும் சாதாரண பிள்ளைகளா தெரியல, ஏதோ அதிமானுஷமான சூப்பர் ஹியூமன் டேலண்ட் இருக்கும் போல இருக்கு. இல்லைன்னா 64 நாள்ல 64 கலைகளும் கத்துக்க முடியுமா? நம்ம பையன் ஒருத்தன் 12 வருஷம் முன்னாடி இறந்து போனானே, அவனை மீட்டு கொடுக்க முடியுமான்னு கேளுங்கோன்னா. ஏன்னா எல்லாம் சாத்தியமில்லாததெல்லாம் இவ பண்ணுவா போல இருக்கு, கேளுங்களேன். சாந்தீபனி பார்த்தாரு, அம்மா செத்து போனவன் எப்படிமா திரும்பி வருவான், பையன் போயிட்டான்னு எனக்கும் வருத்தம் இருக்கு, திரும்ப கேட்கிறேன், நீ சொல்ற கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சாந்தீபனி வந்தார். கிருஷ்ணன் பலராமட்ட சொன்னாராம், சரிப்பா, நீ ரொம்ப ஆசைப்படுறதுனால ஒரு குரு தட்சணை கேட்கிறேன், கொடுப்பியா? கேளுங்க, கொடுக்குறேன். 12 வருஷம் முன்னாடி பிரபாச கஷேத்திரத்துல என் பையன் கடல்ல மூழ்கி இறந்து போனான், அவனை மீட்டு தெரியாம. அவ்வளவுதானே, தோ போய் மீட்டுன்னு வரேன் கிடுகிடுன்னு கிருஷ்ணன் போனான். பிரபாச கஷேத்திரத்துல போய் கடல் அரசனை கமாண்ட் பண்ணா, என் குருவின் பிள்ளைய கொடுன்னா. அவன் சொன்னா, இல்ல எனக்குள்ள பஞ்சஜனன்னு ஒரு அசுரன் இருக்கான், அவன் தான் உன் குருவின் பிள்ளைய சாப்பிட்டுட்டான், அவன் வயத்துல போய் தேடுனா. கிருஷ்ணன் போய் பஞ்சஜனனை அழித்தான், வயத்துல தேடினா. பாஞ்சஜன்ய சங்குதான் இருந்ததே ஒழிய அந்த குருவின் பிள்ளை இல்ல. கிருஷ்ணன் நேரா யமலோகம் போனா, அங்கே போனாலும் அந்த குருவின் பிள்ளை இருந்தான். நேரா அவனை மீட்டான், மீட்டு ஆச்சாரியன்ட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டானா. அதான் ஓது வித்த தக்கணையா. இப்ப பாசுரத்தை பாருங்க, ஓது வித்த, ஓதுதல்னா படித்தல்னு அர்த்தம். ஓது வித்தனா படிக்க வைத்த, அதாவது கிருஷ்ணனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ. தக்கணையா, தட்சிணைன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம் பாருங்க, அதத்தான் தமிழ்ல தக்கணை தக்கணைன்னு பெரியாழ்வார் பாடியிருக்கார். ஓதுவித்த தக்கணையா, பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு தட்சிணைனா ஏதோ 1000 பொற்காசு கொடு, 500 பொற்காசு கொடுன்னு கேப்பா. இவர் இறந்து போன பிள்ளைய கொடுன்னு கேட்டார். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை, ஓதுவித்த தக்கணையா கேட்டார். கிருஷ்ணன் எப்படி மீட்டு கொடுத்தான்னா, உருவே கொடுத்தானோர். இதுதான் பாட்டுல உயிரான வார்த்தை. உருவே, உருன்னா என்ன, உருவம்னு அர்த்தம். உருவேன்னா அவன் உருவம் மரணம் அடைவதற்கு முன் எப்படி இருந்ததோ உருவே அதே உருவத்துல கொடுத்துட்டான். இந்த மணவாள மாமுனிகள் யதாரூபம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதாவது 12 வருஷம் முன்னாடி இறந்து போனவனை மீட்பது பெரிய விஷயம் இல்ல. இப்ப வரும்போது எப்படி வருவான், அவன் கிட்டத்தட்ட ஒரு அப்ப இறக்கும் போது 12 வயசுன்னு வச்சுப்போம். அப்புறம் ஒரு 12 வருஷம் ஆயிடுத்து, 24 வயசு இளைஞனாக வந்தாலும் வரலாம். அல்லது அந்த உடம்பு போயிடுத்து, அந்த ஆத்மா மட்டும் புது உடம்புல வருது அப்படி சொல்லின்னு வந்தாலும் வரலாம். இல்ல ஒரு கிழவனா வந்தாலும் வரலாம், புதிய குழந்தையா வந்தாலும் வரலாம். அப்படி இல்லையா, அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி என்ன தோற்றத்தோடு, என்ன நினைவுகளோடு, என்ன குணங்களோடு எப்படி இருந்தானோ 12 வருஷம் கழிச்சு மீட்டு கொடுக்கும் போதும் உருவே கொடுத்தானோ அப்படியே கொண்டு வந்துட்டானா. இதத்தான் இன்னைக்கு இந்த டைம் டிராவல்னு ஒண்ணு சொல்றா பாருங்க. அப்படியே அந்த கடந்த காலத்துக்கு போய் அங்க இருக்கிற கேரக்டரை, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. உருவே கொடுத்தான், ஒரு எங்க கண்ணபிரான் ஒருத்தனாலதான் பண்ண முடியும். கொடுத்தான், அப்படி குருவுக்கு கொண்டு போய் கொடுத்து குரு தட்சணை கொடுத்தானே. ஊர்னா அவன் நிரந்தரமாக எழுந்தருளி இருக்கும் ஊர் தான் இப்போ ஸ்ரீரங்கம்ங்கிற. இதான் பாட்டின் முதல் பாதி. பாடம் சொல்லி கொடுத்தவருக்கு தட்சணை கொடுன்னா உருவே கொடுத்தானோர்.
இறந்து போன பிள்ளைக்கு அதே உருவத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டான். மிகப்பெரிய தபஸ்வியான சாந்திபனி, அவர் பிள்ளை போய் பிரபாச கஷேத்திரத்துல கடல்ல மூழ்கி இறந்து போனா. நம்மால் என்ன பண்ணான்னா, பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு தட்சிணைன்னு 12 வருஷம் முன்னாடி செத்து போனவன அதே உருவத்துல திருப்பி கொடுத்தான். இப்ப பாட்டின் 2வது பாதிக்கு வருவோம். போன பதிகம் முழுக்க கங்கை பெருசு கங்கை பெருசுன்னு பாடினார். இப்ப பாடுறார் கங்கையோட பெருசு இதுன்னா காவிரி. அதான் இப்ப பாட்டின் 2வது பாதி பாருங்க. தோதவத்தி தூய்மறையோர் துறைப்படிய துளும்பி எங்கும். கங்கைக்கு என்ன பெருமைனா, வேதம் படிச்சவா நிறைய பேர் ஸ்ரீரங்கத்துல இருக்காளாம். அந்த வேதம் வல்லார்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்துல காவிரியில் வந்து நீராடுகிறார்களாம். இப்ப பாருங்க, அதை குறிப்பிடுகிறார். தோதவத்தி, இது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை. உடனே நமக்கு யார் ஞாபகம் வருவார்னா, நம்ம திருக்குடந்தை மோகன் சுவாமி தான் ஞாபகம் வருவார். சில வார்த்தைகள்லாம் புதுசு புதுசா பெரியாழ்வார் பயன்படுத்துவார். தோதனா நல்ல தோய்த்து மடியாக உலர்த்தியதுன்னு அர்த்தம். வத்தினா வஸ்திரம் வேஷ்டின்னு அர்த்தம். தோத வத்தினா தோய்த்து உலர்த்திய மடி வேஷ்டின்னு அர்த்தம். மீண்டும் சொல்கிறேன், தோத அப்படின்னு சொன்னா, இது நல்லா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் மணவாள மாமுனிகள். பரிசுத்தமாக தோய்த்து உலர்த்தின. வத்தினா வஸ்திரம், அதை அணிந்திருப்பவர்னு அர்த்தம். தோதவத்தி தோய்த்து உலர்த்திய பரிசுத்தமான வஸ்திரங்களை அணிந்த தூய்மறையோர், மறைனா வேதம், மறையோர்னா வேதம் வல்லவர், தூய்மறையோர்னா தூய்மையான வேதத்திலே வல்லவர்கள். வேதத்துக்கு என்ன தூய்மைனா, அது யாராலும் இயற்றப்படாதது, தொடக்க புள்ளி இல்லாதது, அது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது, அனாதி அப்பௌருஷேயம்ங்கிறோம். மனிதர்கள்லாம் வேதத்தை இயற்றல. ஏதோ ஆங்கிலேயர் ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டு வந்து ரிக்வேதத்தை 7000 பிசில எழுதினாங்க, யஜுர்வேதத்தை 5000, இதெல்லாம் கிடையாது. வேதம் எப்போதும் இருந்துட்டு இருக்கு. வேதங்களை யாரும் எழுதவில்லை. அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை நம்புறவர்கள் வைதிகர்கள்னு சொல்லிக்க கூடாதுங்கிறதா ஆச்சாரியர்களுடைய கொள்கை. இன்னைக்கு ஏதோ எல்லாரும் சொல்றா, அதெல்லாம் கிடையாது சார். வேதத்துக்கு காரணம் சொன்னாலும் ஒரு காலம் சொன்னாலும் அதையுமே நாங்க வந்து சயின்டிபிக்கா அக்செப்ட் பண்ணிப்போம். சயின்ஸால எல்லாத்தையும் அளக்க முடியாது. இந்த இடத்துல இது வியாக்கியானத்துல மாமுனிகள் காமிச்சது, அடிய தேவையில்லாம எந்த பாயிண்ட்டும் சொல்லல. தூய்மறையோர்னு இருக்கு பாருங்க. வேதத்துக்கு தூய்மை என்ன அப்படின்னா, அங்க மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், அனாதியாக அப்பௌருஷேயமாக இருப்பது. தொடக்க புள்ளிங்கிறது இல்லாமல் உலகின் படைப்புக்கு முன்பும் இருந்தது வேதம். எந்த மனிதனாலோ எந்த நபராலோ இயற்றப்படவில்லை. இறைவன் கூட வேதத்தை இயற்றினான்னு சொல்றது இல்லை. இறைவனுக்கு மூச்சு காற்று வேதம்ங்கிறோம். அதுக்கு இன்னும் சில இன்டர்பிரேஷன்லாம் இருக்கு, அதுக்குள்ள நாம இப்ப போக வேண்டாம். ஆனா வேதம் எப்போதும் இருக்கு, அதனாலதான் அது தூய்மறை. இப்ப தோதவத்தி அனுஷ்டானத்திலும் சிறந்தவர்கள். அது எப்படி தெரியறதுன்னா, நன்கு உலர்த்தின மடி வஸ்திரம் அணிஞ்சுட்டு இருக்கா. ஞானத்திலும் சிறந்தவர்கள் தூய்மறையோர், தூய்மையான வேதத்துல வல்லவர்களா இருக்கா. இப்படி அனுஷ்டானம் ஞானம் ரெண்டும் கொண்ட அந்த அந்தணர்கள் துறைப்படிய, துறைன்னா அந்த காவிரியில உள்ள படித்துறைன்னு அர்த்தம். படியனா அதிலே நீராடன்னு அர்த்தம். படிதல் அப்படின்னா மூழ்கி நீராடுதல்னு அர்த்தம். துறைப்படிய, காவிரியில உள்ள ஒரு காட், ஒரு துறையில வந்து படிந்து நீராடுகிறார்கள். குள்ள குளிர குடைந்து மூழ்கி நீராடுகிறார்கள். நீராடும் போது என்ன அர்த்தம்? துளும்பி எங்கும். துளும்புதல்னா இந்த தண்ணீர் அலையலையா போவது, தண்ணி தழும்பு எடுத்துன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான் துளும்பி. தண்ணீர் அப்படியே அலையாக பரவறதான். எங்க? எங்கும், எல்லா திசையிலும். இவ மூழ்கி நீராடும் போது, ஏன்னா அந்தணன்கிறவன் மூழ்கி நீராடணும். வேதம் படிச்சவா, அனுஷ்டானம் கொண்டவா, அப்படி ஒரு முழுக்கு போட்டு நீராடுறா. துளும்பி எங்கும், தண்ணீர் அலை அலையா எல்லா பக்கமும் பரவுறது. பரவும் போது என்னார்தான், இந்த அலை போய் அந்த காவிரியில பூத்த தாமரைகள் மேல மோதறதான். மோதினா போதில் வைத்த தேன் சொரியும். போதுன்னா மலர்னு அர்த்தம், தாமரை பூ. வைத்தனா இங்க உள்ளே இருக்கக்கூடியன்னு அர்த்தம். போதில் வைத்த, இப்ப தாமரையில போய் இந்த அலை மோதும் போது அதற்குள்ளே இருக்கக்கூடிய தேன் சொரியும். தாமரைக்குள்ள இருக்கொல்லையோ தேன், இந்த அலை மோதும் போது தேன் சொரியும்னா அது வெளியே சிந்துகிறது, பொழிகிறதுன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. வேதம் படிச்சவா காவேரியில முழுக்கு போட்டு நீராடுறா. இந்த நீரலை போய் தாமரையில மோதுறது, அந்த காவிரியில் பூத்த தாமரையில. இந்த நீர் மோதின வேகத்துல போதில் வைத்த பூவுக்குள் இருக்கும் தேன் சொரியும். தேன் வெளியில கொட்டுறது. இது நடக்கக்கூடிய க்ஷேத்திரம் என்னன்னா, புனல் அரங்கம் என்பதுவே. புனல்னா நீர்னு அர்த்தம். இப்படிப்பட்ட நீர் கொண்ட, இப்படிப்பட்ட நீர் கொண்ட, ஆமா எல்லா நதியிலையும் நீர் தான் பாயும், எங்க காவிரியில தேனாரே ஓடுங்கிறார். பாட்டுக்கு அர்த்தம் புரியலையா? வேதம் படிச்சவா வந்து நீராடினா இந்த அலை தாமரையில மோதித்து, தாமரையின் தேன் எங்க சிந்தித்து? காவேரியில. ஆட்சியாளர் சொல்றாளே, எங்கள் ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடியதுன்னு. உண்மையிலேயே ரங்கராஜன் ஆட்சியில ஸ்ரீரங்கத்துல தேனாறு தான்ப்பா ஓடின்னு இருக்கு. புனல் அப்படிப்பட்ட நீர் கொண்ட அரங்கம் என்பதுவே. அரங்கம் என்பதுதான் கொடுத்தான் ஊர். அதோட லிங்க் பண்ணிக்கோங்க. அந்த கொடுத்த கிருஷ்ணனுடைய ஊர் என்னன்னா புனல் அரங்கம் என்பதுவே. இப்படி தேனே நீராக காவிரியில் ஓடக்கூடிய ஸ்ரீரங்கம் தான் அவனுடைய ஊருங்கிறது பாட்டின் பொருள். மாதவத்தோன்
புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா உருவே கொடுத்தானூர் தோதவத்தித் தூய்மறையோர் துறைப்படியத் துளும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சுரியும் புனலரங்கம் என்பதுவே மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா உருவே கொடுத்தானூர் தோதவத்தி தூய்மறையோர் துறைப்படிய துளும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனலரங்கம் என்பதுவே. மிகச்சிறந்த தபஸ்வியான சாந்தீபனியின் பிள்ளை கடல்ல பிரபாச கஷேத்திரத்துல போய் மாண்டு போனான். தனக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு தட்சிணையா, குரு தட்சிணையா, அந்த பிள்ளைய அவன் உருவத்தோடையே விட்டு கொடுத்த கிருஷ்ணன் அவனுடைய ஊர்தான். தூய்மையாக உலர்த்திய வேட்டி வஸ்திரங்களும் தூய்மையான மறையும் கற்றவர்களாக இருந்து கொண்டு துறையிலே வேதம் வல்லார்கள் நீராட தண்ணீர் துளும்பி தாமரையில உள்ள தேனை சிந்த வைத்து தேனாறு பாயும் ஸ்ரீரங்கமே அந்த க்ஷேத்திரம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். சாந்தீபனி with great penance lost his son who had gone to take bath in the sea. Krishna, to give Guru Dakshina to his Acharya, rescued the son in the same form when he was lost. That Lord now dwells in Srirangam on the banks of river Kaveri, which overflows with honey from the lotuses which overflowed as great Vedic scholars took bath in the river Kaveri என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்ப இதுக்கு அடுத்த பாசுரம் மீண்டும் கண்ணனாகவே இதே எம்பெருமானை கண்டு பாடப்போகிறார் பெரியாழ்வார். அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணைய உருவே கொடுத்தான் தோதவத்தி தூய்மறையோர் துறை படிய துளும்பியங்கும் போதில் வைத்த தேஞ்சொரியும் புனலரங்கம் என்பதுவே புனலரங்கம் என்பதுவே ஆ